ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே முன்னாடி பின்னாடி கொஞ்சம் அப்படியே நோஸ் டு நோஸ் நெக் டு நெக் அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. மொத்தமா இன்னைக்கு வந்து இது காலி ஜாலின்னு சொல்ற மாதிரி ஒரேடியா முன்னாடி போயிட்டாங்க இங்கிலாந்து. 544 கிட்டத்தட்ட மேட்சும் முடிஞ்சது, சீரீஸும் முடிஞ்சது. ஏதாச்சும் ஒரு பாட்டு வச்சிருப்பீங்க, அதையும் பாடி ஆரம்பிங்க. இன்னொன்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டு, ஜடேஜா 2 விக்கெட்டு, ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 4 விக்கெட்டு. நீங்களே சொல்ல ஆரம்பிங்க, அப்புறம் அங்கிருந்து எடுத்துட்டு போனோம். இல்ல சொல்றதுக்கு இதுல எதுவுமே இல்ல சார். உங்களுக்கு முதல்ல இருந்து இப்ப நேத்து ஒரு கேள்வி கேட்டா, அதாவது 225 அவங்க இருக்கும் போது ஷார்துல் தாக்கூர் அடிச்ச 48 அப்ப கேட்டேன், உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இல்ல குல்தீப் மாதிரி ஒருத்தர் இருந்து 2 விக்கெட் எடுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டேன். இப்ப இந்தியா 300 இருக்கட்டும், அந்த 95 ரன் அடிச்ச டக்கெட்ட ஒரு 35 ரன்னுக்கு குல்தீப் யாதவ் அவுட் பண்ணியிருந்தானே என்ன இருக்கும். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன சார் நீங்க கேரண்டி கொடுப்பீங்க? கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. குல்தீப் யாதவும் 40 ஓவர் போட்டு 190 ரன் கொடுத்து விக்கெட்டே இல்லாம கூட போயிருக்கலாம். அவர் ஆடிந்தா இந்தியா வாய்ப்பு குறைவு. அததான் இப்போ இன்னொன்னு சொல்றேன். இப்ப எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஸ்கோர் போர்டை பார்த்து தயவு செஞ்சு பிக்சர் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதாவது ஒரு இம்பார்ட் இது சொல்றேன். பென் ஸ்டோக்ஸ் அப்படியே பக்குன்னு அப்படியே பீட் ஆச்சு ஜஸ்பிரீத் பும்ரா. அடுத்த பால் பங்குன்னு உடம்புல இங்க அடிக்குது. எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்க வெளியே. உடம்புல வயிற்றுல பட்டு பால் போகுது. மெதுவா ஒரு ரன் ஓடுறாரு. நீங்க வாட் ஆர் யூ கோயிங் டு கெயின்? இன்னொரு நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப லார்டு, திருப்பியும் சொல்றேன், நான் லார்ட குறையே சொல்ல மாட்டேன். 135 ஓவர் போட்டிருக்காங்க, அதுல அவர் 11 ஓவர் போட்டிருக்காரு. நீங்க எப்படி லார்ட குறை சொல்லுவீங்க? அவரோட ரோல் புலம்பிட்டாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஓவர் கம்மியா கொடுக்குறாங்கன்னு. பிரச்சனையே கிடையாது. இப்ப அடுத்த டெஸ்ட் ஆடுவாரு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு 35 ரன் அடிச்சிருவாரு. அதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குற பாண்ட் பேப்பர்ல. உடனே என்ன பண்ணுவாங்க, ஷோட் கேரக்டர் வித் பேட், சோ வி ஆர் கோயிங் வித் அன்சேஞ்சு பிளேயிங் 11 அப்படின்னுவாங்க. நேத்து தான் படிச்சு படிச்சு சொன்னோம், லென்ஸ் கொஞ்சம் முன்னாடி போடாதீங்க. அந்த 6 மீட்டர்ஸ்ல இருந்து தான் பால் உங்களுக்கு ஸ்பீடப் ஆயிட்டு பவுன்ஸ் உங்களுக்கு இன்வேரியபிளா இருக்கிறதுனால பேக் ஃபுட்டுக்கு புஷ் பண்ணுங்கன்னு வச்ச ரூட் பிளிக்க அடிச்சுனே இருக்காரு. ஒன்று கவலையே இவங்க படல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இப்ப விட்டுட்டாங்க மேட்ச், இனிமே ஜெயிக்க முடியாது. அதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் டீம்ஸ் அண்ட் இந்தியா. இப்ப முடிஞ்சு போச்சு மேட்ச். இவங்க என்ன பண்றாங்களா, அவங்கள அப்படியே எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட விட்டு அப்புறம் டிராப் பண்றாங்களாம். அவனா முட்டாளாம் அவன். நாளைக்கு சோட்டுன்னு சோட்டுவான் அவன். சோட்டுன்னு சோட்டிட்டு ஒரு 200 ரன் எவ்வளவு தூரம் வருமோ லஞ்சுக்குள்ள இந்தியாவை திருப்பி ஆட வச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி உங்களை கேட்கிறேன் சார். இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, கடைசி 3 ஓவர் 4 ஓவர்ல பேட்ஸ்மேன் சர்வைவ் ஆகணும்னு ஆடுவாங்களா, அடிக்கணும்னு ஆடுவாங்களா? நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு விக்கெட் விட்டுறக்கூடாது, அடுத்த நாள் வரணும் தான் விளையாடுவாங்க. கரெக்டா? பென் ஸ்டோக்ஸுக்கு 4-5 ஃபீல்டு, டீப் ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர் லெக், டீப் மிட் விக்கெட், வைடு மிடானு, ஷார்ட் மிட் விக்கெட் போட்டு டிஎஸ்பி சார் இங்க போடுறாரு. ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு அதுல? யோசிச்சு பாருங்க. நான் தெரியாம கேக்குறேன் நானு. இதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க சார், இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க ரொம்ப ஓவர் கான்பிடென்டா 373 ரன் அடிச்சா இந்தியா ஜெயிச்சிருவாங்க. நான் போலிங் போட முடியாதுயா, நான் ஃபீல்டிங் செட் பண்ண முடியாது. திஸ் இஸ் a difficult pitch to bat. இப்ப இன்னொன்னுமே என்ன சொல்றாங்க, எல்லாம் சன் வெளியில வந்துருச்சு, அதனால பயங்கர பிளாட்டா இருக்கு. பிட்ச் பிளாட்டா இருக்கா எப்படி இருக்கான்னு இங்கிலாந்து போலிங் போடும்போது உங்களுக்கு தெரியும். இதே இத முன்னூன்னு சொன்னோம். அதாவது ஸ்லோவா போகும் இந்த டெஸ்ட் மேட்ச், வேகமா போகாது, மான்செஸ்டர்ல ரன் வராதுன்னு. இப்ப இவன் 544 ரன் 4 and over அடிச்சிருக்கான். இப்ப உங்களுக்கு பாருங்க, 18 ஓவர்ல 89 ரன் அன்சுல் கம்போஜ் 4.9. டிஎஸ்பி சார் 26 ஓவர்ல 113 4.3. லார்டு 11 ஓவர்ல 55 5. ரவீந்திர ஜடேஜா என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட ரோல பண்ணிட்டாரு. 33 ஓவர்ல 117 ரன் 3.5. இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். அல்ட்ரா டிஃபென்சிவ் ஃபீல்டு, இதுக்கு மேல அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாஷிங்டன் சுந்தருக்கு போலிங் கொடுத்தே ஆகணும்னு போலிங் கொடுத்தாங்க, வேற வழி இல்லாம. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல மேட்ச் எல்லாம் கைவிட்டு போன அப்புறம் 19 ஓவர்ல 57 ரன் 3 விக்கெட். சோ இப்ப நான் உங்களை என்னைக்கு 2 விக்கெட் அட் அன் எக்கானமி ஆஃப் 3. இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் இன் மை ஒப்பீனியன்
டிஃபென்சிவ் ஸ்பின்னர் who are good enough to bat can create an impact like this. குல்தீப் மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்க சொல்லுங்க. அதுதான் பிடா. இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க நிறைய ஆப்ஷன்ஸோ வேற ஆப்ஷன்ஸ் வேணும் ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இவென்ச்சுவலி யாராவது ஒருத்தர் இஸ் கெட்டிங் அண்டர் பவுல்டு. அது இவங்க இத்தனை ஆப்ஷன்ஸ் இல்லாம, இப்ப நீங்களா சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுறீங்கல்ல, ஸ்டெயின், பிலாண்டர், மார்னே மார்க்கல், நச்சுன்னு ஒரு 4 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள கரெக்டா பவுலிங் கிடைக்கும். இவங்க வந்து ஆப்ஷன் வேணும் ஆப்ஷன் வேணும்னு சொல்லி பேட்டிங்லயும் அதை வச்சுக்கிறாங்க. பவுலிங்லயும் நிறைய ஆப்ஷன் இருக்கனால தேர் கெட்டிங், இருக்க பவுலர்ஸும் கெட்டிங் அண்டர் பவுல்டு. இவங்களுக்கு நச்சுன்னு கன் மாதிரி இப்போ குல்தீப், பும்ரா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இல்லாம போயிடுச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, லார்டுக்கு நீங்க போலிங்கே கொடுக்க போறது இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு ஆடாதீங்க. ஐ வில் நாட் லார்ட கிரிட்டிசைஸ். தான் சொன்னாரு இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. கில் சொல்லிட்டாராம் போன தடவை டெஸ்ட் மேட்ச்ல, உனக்கு பவுலிங் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னாராம். ஓ சரி விடுங்க, அப்ப நல்லதுதான். ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் டெவலப் ஆயிட்டு இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இது நீங்க சொல்றீங்க, எவ்வளவு ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. ஒரு போலிங் ஈஸ்வரனே அடிக்கலாமே எக்ஸ்ட்ரா. அதைத்தானே சொன்னேன் நான். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க லாட ஒரு பேட்ஸ்மேன் who can bowl அந்த டவுன் த ஆர்டர் நீங்க ஆடுறீங்கன்னா ஈஸ்வரனே ஆட்டு போங்க, இல்ல கருண் நாயருக்கே இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டு போங்கன்ற நானு. இப்ப இன்னும் 2 மேட்ச் கருண் நாயருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு 10 இன்னிங்ஸ் இஸ் எனஃப் டு டிசைட் வெதர் இஸ் குட் எனஃப் டு ஹோல்ட் இஸ் பிளேஸ் இன் த டீம் ஆர் நாட். 3 டெஸ்ட் மேட்சுமே என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடி பெருசா அடிக்காம அவுட் ஆனார் கருண் நாயர். ஆனா இந்தியன் டீம் கம்ஸ் ஃபர்ஸ்ட், அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் கிக்ட் ஆன்ன்றதுனால he should be replaced நான் சொன்னேன். இப்ப உங்களுக்கு ஷார்தூல பார்த்து அவர் போலிங்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு எப்ப சொல்றாரோ ஆடிட்டு போயேன் ஈஸ்வரனை. அவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். நீங்க ஒரு ஸ்டார்ட் கொடுத்தீங்க, 15 பேர் அவருக்கு அப்புறம் டெபு ஆயிருக்காங்கன்னு. எவ்வளவு நாளைக்கு வயசாயிட்டே இருக்கு, எவ்வளவு நாளையா நீங்க அவர் இந்த மாதிரி தண்ணி தூக்க வைப்பீங்க? எனக்கு விஷயமே புரியல. எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதுதான். இப்ப பும்ராவே மேல போட்டாரு சார், அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பும்ராவே விட்டு கவர் டிரைவ்ல அடிச்சு பெல் ஸ்டோக்ஸ் தான் டப்பு டப்புன்னு கவர் டிரைவ் அடிச்சுனே இருக்காரு. எனக்கு ஐ ஜஸ்ட் ரியலி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரே சான்ஸ் இப்ப நீங்க கேட்டீங்க, ஃபர்ஸ்ட் செஷனு இந்தியா 10 out of 10 ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அவங்க காதுல வேற மாதிரி விழுந்திருக்கு. செஷன்ல 107 ஃபார் நோ லாஸ் இன் 28 ஓவர்ஸ். உங்களுக்கு 3.82 ரன் ரேட். இங்கிலாந்து 10 out of 10 செஷனு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் புதகுள்ள விழுந்த அப்புறம். செகண்ட் செஷன் பாருங்க, 101 ஃபார் 2 in 28 ஓவர்ஸ், 3.60. உங்களுக்கு 8 out of 10. அதுவும் செஷன் போச்சு. தேர்ட் செஷன் பாருங்க, 111 ஃபார் 3 in 33 ஓவர்ஸ், 3.36. அதுவும் க்ளோஸ் செஷன் 1 by இங்கிலாந்து, 6 out of 10. இதுல யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு செஷனும் எவ்வளவு அடிச்சிருக்காங்க, 107, 101, 111. இப்ப இவங்க எப்படின்னா, நேத்து ஒரு இடி இடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி வந்த உடனே அட்டாக்கிங்கா ஆட போறான்னு அவன் ஏமாத்தின்னு இருக்கான் பேஸ்பால் ஆடுறன்னு. சோ இவனுங்க என்ன பண்றானுங்க, 4 பேரை வெளியில நிறுத்திடுறாங்க. ரூட் மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நீங்க 4 பேரை நிறுத்திட்டு தப்பான லென்த் போட்டீங்கன்னா நீங்க எப்படி இது பண்ண முடியும்? சரி நேத்து டீம் போதே அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், அட்வைஸ் பண்ணல. மேட்ச் முடிஞ்ச உடனேயும் அவங்க அட்வைஸ் பண்ணல. இப்ப 2 ஸ்பின்னர்ஸும் எக்கனாமிக்கலா உங்களுக்கு போடலன்னா இன்னும் ஒரு 50 ரன் கூட போயிருக்கும். இது நிறைய பேர் அதான் கேட்பாங்க, பிச்சு நல்லா இருக்கு இந்தியா டிராப் பண்ணல. பிச்சு நல்லா இல்ல, பிச்சு சேலஞ்சிங்கா இருக்கு. இந்தியா பேத்தட்டிக்கா நேத்து போலிங் போட்டாங்க, இன்னும் பேத்தட்டிக்கா போட்டாங்க. the lens were absolutely poor. அதனால it is not going to be easy to bat come day 4 and day 5. ஓகே, இதுல பேத்தட்டிக்கா போட்டாங்கன்னு நம்ம சொல்லிடுவோம் ஈஸியா. பும்ரா 140 மேல இன்னைக்கு போடவே இல்லையா. ஆல்தோ ஹீஸ் ட்ரைங் டு புஷ் ஹிம்செல்ஃப். அப்போ அதுல என்ன ஃபிட்னஸ் இஷ்யூவா நமக்கு தெரியாது. இதே சிராஜ் தான் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த டீமுக்கு அவர் தான் இந்த சீரீஸ்க்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 2. சுந்தர் அவர் கிடைச்ச சான்ஸ்ல ஏதோ பண்றாரு. ஜடேஜா அவர் வேலையை பண்ணிட்டாரு நீங்க சொல்றீங்க. கம்போஜ் அன்பார்ச்சுனேட்லி வாஸ் நாட் அப் டு த மார்க். இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, பட் இன் மை ஒப்பீனியன் இஸ் நாட் அப் டு த மார்க். இது பவுலர்ஸை இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா. ஆனால் சார்துல் தாக்கூரை பத்தி பேசிட்டோம். இப்ப கம்பீர எல்லாரும் சொல்றோம், கம்பீர ஃபர்ஸ்ட் அர்ஷித் ராணால இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கம்பீர சொல்லிட்டோம். ஓகே, பட் இந்த பவுலிங் கோச்னு ஒருத்தர் இருக்காருல்ல, மார்னே மார்க்கல் அப்படின்னு, அவரு தானே இதெல்லாம் உங்க பவுலர்ஸ் பிளான் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், கோச் நீங்க ஹெட் கோச்சா பவுலிங் கோச் பவுலிங் பிளான்ஸ் எவ்வளவு முக்கியம், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணி உள்ள கொண்டு போகணும். ஸோ அதை அவர் சரியா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மார்னே மார்க்கல் மாதிரி ஒருத்தர் தேவையானும் எனக்கு தெரியல. நீங்க தான் இதை பத்தி சொல்லணும். 2 விஷயம் இருக்கு சார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்ல, இப்போ
இந்த பிச்சில நியூ பால்ல விக்கெட் விழாதுன்னு ஜோசியமா சொல்றேன் நானு. ஒரு டெஸ்ட் இதுல நியூ பால்ல விக்கெட் எடுக்கல, அடுத்து கென்னிங்டன் போவல் ஆடுறாங்க, நியூ பால்ல விக்கெட் எடுக்கல, க்ளோஸ் நீங்க. சோ இதெல்லாம் இந்த ரிசர்ச் எல்லாம் நீங்க பண்ணிட்டு வரணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பிச்சு பவுன்ஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் நீங்க எடுக்க முடியும் சார். நான் எப்படி எடுக்கிறேன் டேட்டாவை, நான் வியூவர்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறாங்கன்றதுனாலதான் அவ்வளவு டேட்டா அனாலிட்டிக்கலா நான் போறேன். இல்லைன்னா சும்மா மத்தவங்க பேசுற மாதிரி அப்படியே பேசிட்டு எவன் நல்லா ஆடுறானோ அவன் ஜெயிச்சிருவான்னு சொல்ல முடியும். சோ இப்ப இந்த பவுன்ஸ் எந்த லென்த் நீங்க போடணும். இங்கிலாந்துல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால லைன் அங்க எங்க நீங்க போட்டீங்கனாலும் தப்பிச்சிடலாம். லென்த்ல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நீங்க தப்பிக்கவே முடியாது. ஒன்னே ஒண்ணு அதுதான் நீங்க இம்பார்ட்டன்டா எந்த கிரவுண்ட்ல எந்த கண்ட்ரில லென்த் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, லைன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு முதல்ல தெரியணும். நீங்க அனலிஸ்ட் கிட்ட உக்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டேட்டாவையும் புட்டு புட்டு கொடுத்துருவான். ஒரு சில சமயம் எப்படின்னா அனலிஸ்ட் வந்து அந்த கிரிக்கெட் நாலேஜ் அவனுக்கு இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க, கில்லாடியா இருப்பாங்க அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்றதுல. நீங்க என்ன டேட்டா கேட்டாலும் கிளிக்கான பட்டன் கொடுத்துருவாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு போலிங் கோச்சா நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஆட போறீங்களா, மான்செஸ்டர்ல ஆட போறீங்களா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸ் லென்ஸ் எப்படி போயிருக்கு, பவுன்ஸ் எந்த அளவுக்கு வேரியபிளா இருக்கு. வேரியபிளா இருக்குன்னா ஹைட் கம்மியா ஹைட் ஜாஸ்தியா, எல்பிடபிள்யூ சான்ஸ் நீங்க உங்களுக்கு எடுக்கணும்னா என்ன லென்த் போடணும், பிரிடாமினா பேட்ஸ்மேன் எப்படி அவுட்டா இருக்காங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டா பேக் ஃபுட்டா, இந்த ரிசர்ச் எல்லாம் நீங்க பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல நீங்க பேசணும். சோ நீங்க ஒண்ணுமே பேசல அப்படின்னா ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், இப்ப போயிட்டு பாய்ஸ் பிளே வித் யுவர் ஹார்ட், come on, let's go at the throat of their batsman, let's suffocate them, give them a bouncer, let the blood bleed. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் நானே சொல்லுவேன், யாரு இதெல்லாம் வேணாலும் சொல்லுவாங்க, ரோட்ல போறவங்க சொல்லுவாங்க இது. இப்ப அதத்தான் சொல்றேன். இப்ப ரஜினி சார் வந்துட்டு அவசரப்பட்டிய சிங்காரம் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்கும் சினிமா பாக்குறது. இங்கெல்லாம் இந்த மோட்டிவேஷன் டாக் எல்லாம் வேலைக்கே ஆகாது. சோ நீங்க போறீங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறீங்க, ஒரு டஃப் சீரிஸ் டு பீட் இங்கிலாந்து இன் இங்கிலாந்து, WTC 5 டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு இங்க இருந்து திரும்பி வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, 4-1 தோத்தீங்கன்னா நீங்க. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒரு சில சமயம்லாம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், ஒரு சில டெஸ்ட் மேட்ச் இந்த பிரிஸ்பேன் மாதிரி இதுல என்ன சொல்லுவேன் நானு, பி மாதிரி ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்டா விழாது சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல விக்கெட்டா விழாது. பிலாண்டர் கிட்ட சொன்ன இந்த மாதிரி பில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட்டே விழாது, ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணாத, ஸ்டெம்ப்லயே போட்டு அந்த செஷனை ஒரு 65-20 ரன்ல எடுத்துடலாம். ரெண்டாவது செஷன்ல வந்துட்டு நீங்க நான் சொல்ற ஃபீல்ட் இது பண்ணுங்க, ரிவர்ஸ்லாம் கொடுத்து பிலாண்டர் என்ன சொன்னாரு, நான்ப்பா நியூ பால் நான் கையில வச்சிருக்கேன், நீ டிஃபென்சிவா போடுன்னு சொல்றேன், டிஃபென்சிவா நான் போட மாட்டேன், நியூ பால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாரு. 89 ரன் கொடுத்துட்டோம், நோ லாஸ் ஆஸ்திரேலியா, அந்த கேமரூன் பிராங்காப்டும் வார்னரும். உடனே வந்து செகண்ட் செஷன்ல அதான் சொன்னேன், இங்க பாரு, இங்க நீ புத்திசாலியா நான் புத்திசாலியான்னு பேசி பிரயோஜனம் கிடையாது, கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும் இப்ப இருக்கு செகண்ட் செஷன்ல அப்படின்னு. சோ ஒரு சில சமயம் என்னன்னா தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் நீடட். சில சமயம் இந்த போலிங் கோச் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க பேசுறதுக்கு. இந்த பிளேயர் ஆஃப் திஸ் ஸ்டேச்சர் பும்ராட்ட போய் நான் பேச முடியுமா, சிராஜ்ட்ட போய் பேச முடியுமா, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் கெட் த பெட்டர் அவுட் ஆஃப் இட் அட் ஆல். இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்போ நீங்க வந்து சொல்லிட்டீங்க பும்ரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாரு, 140 கூட போட முடியல. என்னோட ஒரே பிரச்சனை, நோ பால் போட ஆரம்பிச்சிட்டாரு, தட் இஸ் a signs of him getting injury because it's touching him too much on the action. இப்ப வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ்ன்றவர் இங்கிலாந்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரைடன் கார்ஸ் இவங்களுக்கெல்லாம் அப்புறம் வர்ற 1 சேஞ்ச் 2 சேஞ்ச் போலர். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா ஆமா, ஆனா அவர் அதிக பயங்கரமா பவுலிங் போட்டார், நிறைய ஓவர்ஸ் போட்டிருக்காரு, ஹையஸ்ட் எவர் இன் ஹிஸ் கரியர் இந்த சீரீஸ்ல போட்டார். ஒரு சீரீஸ்ல தான் கேட்க வரேன், அந்த அட்டாக்கிங் 2 சேஞ்ச் போலர் உங்களுக்கு யாரு, உங்களால சொல்ல முடியுமா? ஷார்துல் தாக்கூர். உங்களுக்கு வச்சிருக்கிறது ஷார்துல் தாக்கூர். அவர் எத்தனை ஓவர் போட்டாரு? 11 ஓவர் போட்டாரு. பென் ஸ்டோக்ஸ் ஒரே ஸ்பெல்ல 11 ஓவர் போடுறாரு. ஓகே, வித்தியாசம் பெருசா எதுவும் கிடையாது. அதுக்காக முதல்ல இருந்தே அடிச்சுக்கிட்டோம் குல்தீப் யாதவ் ஆடு, குல்தீப் யாதவ் ஆடுன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து ஷார்துல் தாக்கூருக்கு நீங்க போலிங் கிடைக்காது அப்படின்னு கில்லு சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. எப்ப அவருக்கு போலிங் கிடைக்கும்? when you have 3 bowlers,
நான் திருப்பியும் சொல்றேன், ஐ எம் a big fan of அன்சுல் கம்போஜ். அன்சுல் கம்போஜ் இஸ் கோயிங் டு வின் ஐபிஎல் ஃபார் சிஎஸ்கே எல்லாம் உங்க பிரிவியூல நான் சொல்லியிருக்கேன். ஷார்துல் தாக்கூருக்கு போலிங் கிடைக்காதுன்னு கில்லு சொல்றாருன்னா அப்ப அன்சுல் கம்போஜை உட்காந்து வச்சுட்டாது அட்லீஸ்ட் குல்தீப் ஆடி இருக்கணும். ஐ எம் நாட் சேயிங் இல்ல திஸ் இந்த பிகாஸ் டெஸ்ட் மேட்சுக்கு இல்ல, போன டெஸ்ட் மேட்சுக்கு சொன்னாராம். ஃபர்ஸ்ட் விளையாண்டாங்கல்ல விளையாண்டால அந்த மேட்ச் அப்போ சொன்னாராம் பவுலிங்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னாராம். இன்னொன்னு சொல்றேன், அடுத்த டெஸ்ட் மேட்ச் எடுத்துட்டு வருவாங்க குல்தீப் கென்னிங்டன் ஓவர்ல ஒரு சல்லி திரும்பாது பால. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க, நீங்க எல்லாம் குல்தீப் நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்ப வியூவர்ஸ் கூட என்ன கேட்பாங்க, குல்தீப் நீ என்ன பண்ணு, சல்லி திரும்பாது. சல்லினா சல்லி திரும்பாது. கென்னிங்டன் ஓவர்ல பிச்சு வந்துட்டு ஹார்டா இருக்கும், அரை ஜோனாஸ்பர்க் மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லா பேட்டுக்கு வரும், வச்சு குறுக்கு போட்டு ஸ்வீப்பா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அப்ப குல்தீப் எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இல்ல பெருசா குல்தீப் நிலை எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கிரிக்கெட்ன்றது இப்ப செஸ் மாதிரி ஆயிடுச்சு. T20 ஃபார்மேட்டா இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், எந்த கண்டிஷன்ஸுக்கு எந்த பேட்டிங் ஆர்டரு யாரை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்றேன், Indian team is not bad the way they are performing now. Unfortunately, the resources which has been used has been poor. The strategies has been very poor also, unfortunately. ஓகே சரி, இப்போ ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. இப்போ என்ன இந்த ஸ்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும், நேற்று நான் சொன்னேன் 500 ரன் அடிப்பாங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா, அந்த வடிவேல் அவசர அவசரமா ஏறி ஆட்டோ ஏறுற ஸ்டேஜ் தான். வாங்கடா அந்த கென்னிங்டனுக்கு வாங்கடான்னு சொல்ற அந்த நிலைமையில தான் இருக்கு. தப்பிச்சு ஆட்டோ ஏறுவாங்களா இல்லையா அப்படின்னு நாளைக்கு தான் பார்க்கணும். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிருங்க. ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணி பிரயோஜனமே இல்லையா. நாளைக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ் வருவாரு, ஓவரே 4 பேரை பவுண்டரியில வச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க சொன்ன அந்த இதுதான், அவங்க they will try and bat once. ஓகே, இப்ப they've got a chance. 186 ரன் லீட் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், லஞ்ச் வரைக்கும் ஆடி 300 ரன் எடுத்துன்னு போயிட்டு இன்னிங்ஸ் டிஃபீட் கொடுக்கலாமான்னு பாப்பான். சோ நான் என்ன சொல்றேன், இப்ப தயவு செஞ்சு அவனை அடிக்க விடு, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துரு. அவன் மேல அடிச்சு அவுட் ஆனா பரவாயில்ல, 200 ரன் லீடு. Then you can see if you can put a sizable total to push the test match for a draw and still have the series alive. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேகமா அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. அடுத்து கார்ஸும் பேட்டிங் ஆடுவாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் பேட்டிங் ஆடுவாரு. 11 வரைக்கும் இப்ப லியம் டாசன் நான் சொன்ன படுத்துவாரு, பேட்டிங்ல ஆடிட்டு இருக்காரு. ஸ்டோக்ஸ் வந்து நாளைக்கு 100 அடிக்கணும்னு பாப்பாரு, ரொம்ப நாள் அடிச்சு 100 அடிச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே ஓகே அவன் ரொம்ப கிளியர், லஞ்சுக்கு மேல அவன் ஆடவே மாட்டான், அந்த ரிஸ்கே அவன் எடுக்கவே மாட்டான். லஞ்ச் வரைக்கும் 300 அடிச்சுட்டு they want to give India, they want to see India at least 5 down at the end of the day to close out the issue on day 4. so இவங்க என்ன பண்ண பாப்பாங்க, அவங்கள டிலே பண்ணலாம், பவுண்டரி கொடுக்குவானான்னு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேல பும்ராவோட காலை ஒடிக்காதீங்க, பேசாம ஒரு எண்டு ஸ்பின்னு ஸ்ட்ரெயிட்டாவே கொண்டு வந்திருக்க, பால் ஓல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு எண்டு ஸ்பின்னு ஒரு எண்டு பேசி எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டுட்டு அவனை சஃபகேட் பண்ணுங்க. மேல அடிக்கப்ப அவுட் ஆனா நல்லது உங்களுக்கு. இந்தியா has to only see that either they are going to get the 3 wickets quickly or try and delay them, that whatever runs they are trying to get, like what you said, ஒரு 500 அடிப்பானீங்க, மேலே அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை தான் பேட்டிங் பண்ண போறாங்கன்னு அதையும் சொன்னீங்க, அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. How India can either take the wickets within first 7 overs of tomorrow morning or push them until lunch and confidently see whether they can bat 4 sessions. If they can bat 4 sessions, I think the time will be now left is going to be very less for England to chase. இன்னொன்னு சொல்றேன், இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்லோவா தான் போகும். இந்தியா 4 செஷன் ஆடினாலும் பாத்தீங்கன்னா 400 ரன் தான் அடிப்பாங்க. 4 செஷன் ஓரளவுக்கு டீசென்டா ஆனாலும் 400 தான் அடிப்பாங்க. இப்ப இங்கிலாந்து 300 ரன் லீட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு செஷன்ல துண்டா அடிச்சிட்டு போயிடுவான் 100 ரன், அதுல எதுவும் சந்தேகமே கிடையாது. சோ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இந்தியா காட் டு டு. மினிமம் இப்ப என்ன பண்ணோம், மறந்துரு எவ்வளவு லீடு கொடுத்துட்டேன், 300 லீடு கொடுத்துட்டேன்னா அதை மறந்துட்டு they have to try and bat positively for 4 session, blocking. And England's perspective is very simple, they have to bat until lunch if they can, considering the guys who are waiting in the pecking order, that is Cars and Archer can also bat. இப்ப நேத்து வந்து 57-43 சொன்னேன், இப்போ வந்துட்டு ஆனஸ்டா வந்து 89-11. 89ங்கிறது இங்கிலாந்துக்கு 11 டிரா,
இந்தியாவோட வின் பர்சன்டேஜ் 0. தட் இஸ் ஆனஸ்டி. யோசிச்சு பாருங்க, முத நாள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்ட் ட்ராஃபர்ட் பிட்ச்ல இந்தியா வாஸ் 57-43 அஹெட். நேத்து அதை 57-43 பண்ணிட்டு இந்த வின்னிங் பர்சன்டேஜ் 0 ஆகிட்டாங்க. இந்த வின் ப்ரெடிக்டர் அது இதே வெப்சைட்ல வரும். அவன் தான் இந்தியாவுக்கு இன்னும் 21% வின் சான்ஸ் இருக்குன்றான். அவன் எப்படி இருக்காருன்னு தெரியல. அவன் வாயில ஒரு சக்கரை போடணும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. We will come back tomorrow and see whether India is showing some fight, at least to keep the series alive with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.